பாலிடிக்ஸ்ல இப்போ ஒரு பெரிய கொஸ்டின் எல்லாத்தோட மைண்ட்லயும் இருக்கும். பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர் பத்தி கிளியரா பார்க்கலாம். யூசுவலா தமிழ்நாட்டுல டிஎம்கே பிளஸ் காங்கிரஸ் அலைஸ் ஒரு சைடு இருக்கு. ஏடிஎம்கே பிளஸ் பிஜேபின்னு பார்த்தா என்டிஏ இன்னொரு சைடு இருக்கு. இப்ப எல்லாரும் பேசுற வேர்டு என்டிஏ. என்டிஏ அப்படின்னா என்ன? என்டிஏ அப்படின்னா நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ்னு சொல்லுவாங்க. இது பார்ட்டில நிறைய பார்ட்டிஸ் சேர்ந்த ஒரு அலையன்ஸ். எலெக்ஷன் வரும்போது சீட் ஷேரிங்காகவும் அலையன்ஸ் டாக்காகவும் யாரு கூட யாருன்னு டிஸ்கஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா நடக்கும். ரீசெண்டா தமிழிசை சவுந்தரராஜன் சொல்லியிருக்காங்க, விஜய் பிஜேபியில என்டிஏல ஜாயின் பண்ணினா சிஎம் போஸ்ட் வின் பண்ண சான்ஸ் இருக்குன்னு. அப்ப மக்களுக்கு டவுட் வரும், விஜய் என்டிஏல ஜாயின் பண்ணா பிஜேபி கண்ட்ரோல்ல இருப்பாரா, ஒன்ஸ் ஜாயின் பண்ணினா வெளியே வர முடியுமான்னு. ஆனா இதுக்கு முன்னாடி விஜய் என்டிஏல ஜாயின் பண்ணுவாரா அப்படிங்கிற கேள்விதான். இது தமிழிசை சவுந்தரராஜன் சொன்னது ஒரு இன்வைட் பண்ற மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்தியா பாலிடிக்ல அலையன்ஸ் அப்படின்னா கான்ட்ராக்ட் கிடையாது, பாண்ட் பேப்பர் இல்ல, லீகல் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு ஏடிஎம்கே எடுத்துட்டோம் அப்படின்னா பிஜேபி கூட அலைன்ஸ் பண்ணாங்க, அதுக்கப்புறம் பிரேக் ஆனாங்க, திரும்பியும் என்டிஏல ஜாயின் பண்ணாங்க, திரும்பி எக்ஸிட் பண்ணாங்க. சோ அதே மாதிரியா விஜயோட பார்ட்டியும் இப்போ விஜய் இதுக்கு பதில் என்ன சொல்லுவாரு அப்படின்னு தெரியல. விஜய் என்டிஏல ஜாயின் பண்ண அட்வான்டேஜ் இருக்கும், ஆனா மக்களுக்கு அவர் மேல இருக்க நம்பிக்கை போயிடும். பாலிடிக்ஸ்ல பெர்மனன்ட் ஃப்ரெண்ட் இல்ல பெர்மனன்ட் எனிமியும் கிடையாது. பவர் இருந்தாதான் ஃபைனல் டெசிஷன். சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அண்ட் இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.